நான் நடிச்ச எல்லா படத்திலுமே இஸ்லாமியர்களை ஒரு தீவிரவாதிகளா வெடிகுண்டு வைக்கிற மாதிரி காமிச்ச இந்த மதவெறி பிடிச்ச சங்கி கிறிஸ்தவர்களை கிறிஸ்துமஸ் கொண்டாடின காரணத்துக்காக வட மாநிலங்கள்ல அவ்வளவு அடிச்சு இருக்கிறாங்க. அந்த வீடியோ எல்லாம் பார்த்தா நம்ம மனசு பதறிச்சு. தமிழ்நாட்டுல அவ்வளவு கண்டனங்கள் இருந்துச்சு. இந்த தற்கொலை தவிட்டு வாயை திறக்கல. இந்த விஷயத்தை பத்தி எங்கேயுமே அட்ரஸ் பண்ணுங்க. திருப்பரங்குன்றத்துல இந்து முஸ்லிம் கலவரத்தை தூண்ட அந்த பாஜக வெறி பிடிச்சவனுங்க அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. இன்னைய தேதி வரைக்கும் அந்த திருப்பரங்குன்ற இஷ்யூவை பத்தி வாயவே திறக்கல. இந்த மாதிரி ஒரு மதவெறி பிடிச்ச ஒரு சங்கி, இது ஒரு சங்கி மனநிலை தான். இவன் எப்படி நாளைக்கு உங்க மக்களுக்கு பொருள் கொடுப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆணவ படுகொலை தான் அதுக்கும் சொல்றது கிடையாது, என்னன்னு பேசுறது கிடையாது. எதனா ஒரு பிரச்சனை இருந்தாலும் தெருவில் இறங்கி போராடுறது கிடையாது. எதுக்குமே வழி கிடையாது. இவ்வளவு கேவலமா இழிவா இன்னும் வெளியே வராத ஒரு படத்துக்கு கூட அந்த மாதிரிதான் வச்சிருக்கான் சீன்ஸ். ஒரு கேவலமா ஒரு வாய் போயிட்டு வெடிகுண்டு வாங்கி இந்துக்கள் கோவில்ல போயிட்டு நடக்கிற பண்டிகையில போயிட்டு வெடிகுண்டு வைக்கிற மாதிரி காமிச்சிருக்கான். முஸ்லிம் வெறுப்பு அரசியலா அவன் பண்றான். சங்கி கேவலமான சங்கி. இந்த அணில் கூட்டத்தை நம்ம வேரொழிக்கணும். இந்த சங்கிய இந்த தேர்தல்ல மக்கள் புறக்கணிக்கணும். எல்லா இடத்துலயும் புறக்கணிக்கணும். தமிழ்நாட்டுல படித்த அறிவாளி இளைஞர்கள் தான் இருக்கிறாங்கன்றத நம்ம திருப்பியும் காட்டணும். இந்த சங்கி கூட்டம் வந்ததுனால நம்மள கேவலமா பாக்குறாங்க. இந்த இடத்த நம்ம மாத்தி காட்டணும்.